மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் மிக குறிப்பாக பிடிபட்ட மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைகள் மீனவர்களை மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பங்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்துவதாகவும், இந்த நடவடிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, முதலமைச்சருடைய கடிதம் குறித்தான விவரம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 8 ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் IND-TN 10mm34 என்ற பதிவெண் கொண்ட இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்றிருக்கக்கூடிய 8 இந்திய மீனவர்கள், குறிப்பாக தமிழக மீனவர்கள் என்று குறிப்பிடும் போது அவர்கள் அந்நியப்படுகிறார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அவர்களை தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்திய மீனவர்கள் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் 8 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தற்போது வரை இலங்கை வசம் 116 இந்திய மீனவர்களும் 184 அவருடைய மீன்பிடி படகுகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அதனை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும். இது மீனவர்கள் பிரச்சனை மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனை, அவருடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை. எனவே இதன் மூலமாக கடலுக்கு செல்லக்கூடிய ஒரு அச்ச உணர்வு அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிறது. எனவே இந்த நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதில் உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இலங்கை காவலில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் உரிய நடவடிக்கை எடுத்து தூதரகம் மூலமாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கின்றது. கோபால். சிவா, உங்களது விவரங்களுக்கு நன்றி.